ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு நிறைய இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் வந்து ஸ்டாக் வந்துருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 2 பேர் மட்டும் நம்ம வாங்கலான் இருக்கோம். எல்லாமே செம குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம என்னென்ன வாங்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளே பிடிச்சிடலாம் என்னென்ன வேணுமென்ட்டு. இதோட பேர் எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இது வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட் ஃபேஸ்லாம் எல்லோவிஷாக இருந்தது, பின்னாடி ஃபுல்லாமே ப்ளூவாக செம சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ஸோ இதில் மேல் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கான ஃபீமேல் நம்ம தேட போகிறோம். நம்ம வந்து நல்ல எக் லோடடாக மீன்ஸ் இது எக் வைக்காது, குட்டி தான் போடும். ஸோ நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி சீக்கிரம் போடும். ஸோ நம்மளே பார்த்து எடுத்துக்கிறதுனால நான் எடுத்துட்டேன். அண்ட் இது என் பெட் ஷாப் இல்லை, எம்எஸ் அக்வாரியம்ன்ற பெட் ஷாப் திருவண்ணாமலையில் இருக்குது. அங்கே எனக்கு ஃப்ரெண்டோட கடை தான், அதனால் நானே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லோரையும் பிடிக்க விட மாட்டாங்க. அண்ட் தென் இந்த ஃபீமேலும் சூப்பராக இருந்தது. இதுக்கும் வயிறில் நல்லா பெருசாக செம்ம ஆக்டிவாக இருந்தது. ஸோ அதுவும் எடுத்துட்டேன். இப்போ அதுக்கான மேல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக எவ்வளோ ஆக்டிவாக செம்ம குவாலிட்டியாக இருந்தது. ஸோ பார்த்ததுமே இதை நம்ம எடுக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 பேர் எடுத்திருக்கோம். இந்த 2 இல்லாமல் தனியாக மெட்டல் பிளாக் இருக்குது, ஜெட் பிளாக் இருக்குது, அண்ட் டம்போயர் இருக்குது, அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. பட் எனக்கு தெரியல. இது 4ம் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ட்ராவலிங் டைமில் குட்டிலாம் போட்டுட்டு நான் வீட்டில் காட்டுறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்கள். எதோட குட்டின்னு தெரில, அந்த ஆரஞ்சோடதா இல்லை அந்த ப்ளூவோடதான்னு தெரியல. ஸோ இப்போ குவாரண்டைன் பண்ணிவிட்டு நம்ம இதை பிரித்து விட்டுட்டு மேலே எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ண போகிறோம். மற்றது எல்லாத்தையும் நம்ம வந்து குட்டியெல்லாம் நான் ஆல்ரெடி குட்டியெல்லாம் ஒரு டப்பில் போட்டு தனியாக குட்டிங்களுக்கு மட்டுமே ஒரு டப் வச்சுருக்கேன். அந்த டப்பில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம அக்வாமேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மேல் எல்லாத்தையும் இந்த டப்பில் வச்சு குவாரண்டைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் குவாரண்டைன் ப்ராசஸ் இல்லை, நான் வேணால் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு. இப்போது நம்மளோட குட்டி எல்லாத்தையும் எடுத்து மாற்றணும். ஏன்னா அது எல்லாத்தையும் இது பெருசே சாப்பிட்ரும். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். நான் வந்து நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எடுத்துன்னு வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அப்புறமா குட்டி போடுன்னு பார்த்தா எடுத்துன்னு வரும்போதே நம்ம வீட்டுக்கும் கடைக்கும் 20 மினிட்ஸ் தான் ட்ராவல், அதுக்குள்ளே குட்டி போட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குட்டிங்களுக்கெல்லாம் எதுவும் அது மாதிரி நம்ம கையிலே பிடிச்சி ஸ்லோவாக விட்டுட்டு நம்ம குட்டியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். குட்டியெல்லாம் குவாரண்டைன் பண்ண வேணாம், ஏன்னா வந்து அதுக்கு எந்த டிசீஸும் இருக்காது. ஹோப்ஸோ எந்த டிசீஸும் இருக்காதுன்னு தான் நம்பலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குவாரண்டைன் பண்ணலாம், இல்லைனா வேணாம். நான் வந்து இந்த குட்டியெல்லாம் அப்படியே எடுத்து என்னோடய குட்டியை ஒரு தனியாக டப்பில் வச்சுருக்கேன். அது எல்லாத்துலேயும் அதில் போட்டுட்டேன். அதில் பார்த்தா இதுங்க தான் இப்போ இருக்கிறதுலே குட்டியாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட்லேருந்து நார்மல் கப்பீஸ்லேருந்து எல்லா கப்பீஸும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் அதிலே விட்டுடலான்னு விட்டாச்சு. இதில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம 4 கப்பீஸ் தான் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 இந்த ப்ளூ கலர் அண்ட் 180 அந்த ஆரஞ்சு கலர். மோஸ்ட்டாக இது அதிகம் தான், பட் இந்த இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்க்கு இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கப்பீஸ்லாம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த இதில் உங்களுக்கு எந்த கப்பீஸ் நீங்கள் வச்சுருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். அண்ட் இப்போ இதில் இருக்க எல்லா குட்டியும் தூக்கி நம்மளோட குட்டிங்களோட கப்பீஸ் அதுக்கு போட்டுக்கலாம். நிறைய பேர் நான் கப்பீஸ்க்கு என்ன ஃபீட் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கார்ட்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இதுலேயும் சொல்கிறேன். நான் வந்து குட்டிங்க எல்லாத்துக்குமே ஃப்ளேக்ஸ் தான் கொடுப்பேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். என்கிட்ட பிரைன் ஷிம்ப் கிடையாது, ஸோ எதுவுமே இல்லை, வெறும் ஃப்ளேக்ஸ் தான் கொடுப்பேன். அதுங்க சாப்பிட்டே இதை பாருங்கள், கலர்லாம் எனக்கு நிறையா வந்துருச்சு. ஸோ குட்டிங்களுக்கு நீங்கள் ஃப்ளேக்ஸ் கொடுக்கலாம், பெருசுக்கும் ஃப்ளேக்ஸ் கொடுக்கலாம். நான் ஃப்ளேக்ஸும் கொடுப்பேன், பெல்லட்ஸும் கொடுப்பேன், இந்த ட்ரை வார்ம்ஸ், பிளட் வார்ம்ஸ் இது எல்லாமே கொடுப்பேன். ஸோ வந்து எல்லாமே ஃபீட் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு. அந்த குட்டிங்கள் எது பெருசு எதுன்னு நம்மளுக்கு பார்க்கவே தெரியும். இப்போ இதில் ஓரமாக அந்த கார்னரில் குட்டியாக சுற்றுது பார்த்தீங்களா, அது வந்து குட்டி. இப்போ நம்ம விட்ட குட்டி சைஸ் டிஃப்ரென்ஸே தெரியும். அது எவ்வளோண்டு இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து சாப்பிடாது, ஏன்னா எல்லாமே குட்டி தான். அதனால் இதுங்களுக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது. இது நம்ம பெருசோடு விடும்போது தான் பெருசு பசிச்சா சாப்பிட்ரும். எந்த மீனுமே அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி எந்த மீன் இருந்தாலும் அது சாப்பிட்ரும். இது நான்வெஜ் தான் சாப்பிடும், இது வெஜ்ஜு தான் சாப்பிடும், அப்படி எதுவுமே இல்லை. இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ரீனிஷ் எல்லோஷ் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டு, அப்புறம் ப்ளூ அண்ட் இது மேல் ஆரஞ்சு கலர் மேல் செம்மையாக இருந்தது. இவ்வளோ டார்க்காக
நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியில் கிடச்சது தான் இன்னும் நல்லது. அண்ட் தென் இன்னொன்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை குவாரண்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இதை தண்ணியிலே விட்டு வச்சுருந்தேன். அந்த 1/2 அன் ஹவரில் இன்னும் கொஞ்சம் குட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்குங்க. நான் எடுத்த 2 ஃபீமேலுமே இப்போது வந்து அவ்வளோ வயிறு எவ்வளோ பெருசாக எடுத்தேன். இப்போ அவங்க வயிறு எல்லாம் போயிடுச்சு. இப்போது அவ்வளோ குட்டி போட்டு வச்சுருக்குங்க. இப்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டார்டிங்லேயே குட்டி எண்ணல. இப்போ இதில் நான் ஒரு 10-12 குட்டிக்கிட்ட எடுத்தேன். நீங்களே பாருங்கள், அதோ தெரியும். நம்ம வந்து பெரிய நெட்டில் எடுக்கல, இந்த நெட்டில் எடுக்கிறோம். ஏன்னா பெரிய நெட்டில் ஹோல்ஸ் பெருசாக இருக்கனால குட்டி எஸ்கேப் ஆகிடும். இதை பாருங்கள், எவ்வளோ குட்டி பாருங்களா. நல்ல வேலை நம்ம பார்த்துட்டோம். அப்படி இல்லைனா எல்லாத்தையும் அது சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம எடுத்துன்னு வரும்போதும் குட்டி போட்டுச்சு, நம்ம குவாரண்டைன் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கும்போதும் குட்டி போட்டுருச்சு. குட்டி போடும்போது நம்ம அங்கே பார்த்தனால எடுத்து செப்பரேட் பண்ணிட்டோம். இல்லைனா இது எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த குட்டியெல்லாம் எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பெருசாக குவாரண்டைன் பண்ணுறது பாக்கி இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.